என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடுகளுக்கு வரும் நோய்களும் அது காரணங்கள், அறிகுறிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற முறையை தான் வந்து சொல்ல போகிறோம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம ஆட்டுக்கு சாதாரணமாக வர நோயிலிருந்து உயிருக்கு ஆபத்தான நோய் வர எப்படி வருது, என்ன அறிகுறி காட்டும், அதை எப்படி கண்டுபிடிக்கணும், முன்னாடி அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற சிம்பிளாக எல்லாத்தையும் வந்து சொல்ல போகிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். புதுசாக ஆடு வளர்ப்பவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஒரு ஆடு நோய் வந்துருச்சு அப்படின்னா மற்ற ஆடுகளுக்கும் அது வந்து வேகமாக வந்து பரவும். ஃபஸ்ட்டு என்ன வரும்னா காய்ச்சல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோர்வு. நம்மளுக்கு வந்து சின்னதாக காய்ச்சல் வந்தாலோ இல்லை வந்து சளி பிடிச்சாலோ நம்ம வந்து ரொம்ப சோர்ந்து போய் காணப்படுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஆடுகளும். என்னென்னா ஆடுகளுக்கு வர ஃபஸ்ட்டு என்ன எச்சரிக்கை என்னென்னா காய்ச்சலும் சோர்வும் தான். இதுக்கு வந்து காரணம் என்னென்னா திடீர்னு மழை வரும் பார்த்திங்களா, அந்த மழை சீசனில் தான் காய்ச்சல் இந்த சோர்வதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரும். திடீர்னு குளிரும், மழை அடிக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணி இல்லாமல் இருக்கும். வேறு ஏதாவது நோய் வருதுன்னா அதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கும் இந்த காய்ச்சல் வந்து வரும். அதோட அறிகுறிகள் என்ன தெரியுமா? சாப்பிடவே சாப்பிடாது, தலையை வந்து குனிஞ்சிட்டே நிற்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதோட உடம்பு வந்து சூடு வந்து அதிகமாக இருக்கும், அசையாமல் ஒரே இடத்துலையே நின்றுட்டுருக்கும். கவனிக்கலைன்னா என்ன ஆகும் அதை பார்த்தலாமா? நோய் வந்து ரொம்ப மோசமாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற ஆடுகளுக்கும் பரவுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது என்னென்னா காய்ச்சல் வந்து ஒரு நோய் கிடையாது, அது நோயின் அறிகுறி. அதனால் கண்டிப்பாக காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா நாங்கள் எங்கள் ஆடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் அந்த 2 மாதத்துக்கு முன்னாடியே அதுக்கான தடுப்பூசி வந்து போட்டுருவோம். அதனால் அந்த நோயிலேருந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதாவது ஈரமான புல், அதே மாதிரி வந்து ரொம்ப மக்கி போன அந்த புல்லெல்லாம் மேய்ஞ்சிச்சுன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம வந்து புதுசாக ஒரு தீவனம் கொடுக்கும்போது, அதுக்கப்புறம் குடல் புழுக்கள், அழுக்கான தண்ணி, இதெல்லாம் தான் வயிற்றுப்போக்கு ஏற்பட காரணங்கள். அறிகுறிகள் என்ன தெரியுமா? தண்ணி மாதிரி வந்து அதோட மலம் வந்து வரும், அந்த வால் பகுதி வந்து அழுக்காக இருக்கும், அதே மாதிரி அதோட வெயிட் வந்து கம்மியாகிக்கிட்டே வரும். குட்டி ஆட்டுக்கு வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து அதை ரொம்ப கவனக்குறைவாக விட்டோம்னா அது இறக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அந்த இதை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கான மருந்து வந்து கண்டிப்பாக கொடுத்துடணும். அதே மாதிரி 3 நாளைக்கு மேலே தொடர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக டாக்டரை கூப்பிட்டு பார்த்துருங்க. ஏன்னா அந்த வயிற்றுப்போக்கு, அந்த கழிச்சலுங்கிறது ரொம்ப மோசமானது தான். நம்மளுக்கு மனுஷங்களுக்கு வரும்போதே நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் வந்து இருக்கணும். ஆடுகளுக்குன்ற போது அதை நல்லா கவனித்து பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா குடற்புழு நோய். குடற்புழு நோய், இந்த நோய் கண்ணுக்கு தெரியாமல் ஆடுகளை வந்து இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் ஆடுகளை வந்து மெதுவாக கொல்லும். காரணம் என்னென்னா ஈரமான தரை, சுத்தமில்லாத அந்த கொட்டகை, அதே மாதிரி புழு மருந்து, அதாவது குடற்புழு மருந்து நம்ம 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்க சொல்லியிருக்கோம். அதெல்லாம் செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்துடும். அறிகுறி என்ன தெரியுமா? அதாவது வெயிட் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும், அதே மாதிரி அது உடம்பு வந்து ரொம்ப மெலிஞ்சு போய் எலும்பு தொழுமாக இருக்கும் பார்த்திங்களா அது. அப்புறம் பார்த்திங்கன்னா முடி வந்து பொலிவு இல்லாமல் இருக்கும், முடி வந்து ஷைனிங் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும். கண்ணு பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளை பகுதி பச்சை நிறமாக கொஞ்சம் வந்து நம்ம உத்து பார்த்தா தான் தெரியும், கொஞ்சம் அந்த மாதிரி தெரியும். அதோட வளர்ச்சி வந்து கண்டிப்பாக தடைபடும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து குடற்புழு நோய் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு என்ன செய்யணும்னா ஒரே தீர்வு என்னென்னா, அதுக்கு வந்து நம்ம 3 மாதத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்க மருந்து கொடுத்தே ஆகணும். அடுத்து என்ன நோய் வரும்னு பார்த்திங்கன்னா வாய்ப்புண் நோய். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வைரஸ் தொற்றும் காயம் மூலம் பரவுறது தான். ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா அதில் வந்து பரவக்கூடிய நோயாக கூட இருக்கலாம். இது அறிகுறிகள் வந்து என்னென்னா, அந்த வாய், உதடு, நாக்கு இதெல்லாம் வந்து புண்ணாகும். அதாவது குட்டி ஆடு வந்து பால் குடிக்க முடியாமல் கூட கஷ்டப்படும், உணவும் எடுத்துக்காது.
இது கவனமாக இருக்க வேண்டிய என்னென்னா, இது வந்து மனிதர்களும் பரவ வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரி நிறையா வந்துச்சுன்னா நம்ம வந்து கைகளால் தொடக்கூடாது. ஏதாவது க்ளவுஸ் போட்டு அந்த மாதிரி வந்து தொட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏற்கனவே நம்ம வந்து வாய்ப்புன்னு வந்தால் ஃபஸ்ட்டு அறிகுறி கொஞ்சம் லேசாக வரும்போதே நமக்கு வந்து சுடுதண்ணி ஊற்றி அலசிட்டா உடனே வந்து இதாயிரும். அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவும் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நுரையீரல் நோய். இதுக்கு காரணம் என்னென்னா குளிர்ந்த காற்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழையில் நனைஞ்சிட்டு வரும் பார்த்திங்களா, அப்போ கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கும் கொட்டகை, அந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து நுரையீரல் நோய் வந்து ஏற்படும். இதுக்கு அறிகுறி என்ன தெரியுமா? மூக்கில் வந்து நீர் வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், இருமல் இருக்கும், மூச்சு வந்து வேகமாக விடும், அதே மாதிரி காய்ச்சலும் வரும். இதுக்கு சரியான நேரத்தில் மருந்து இல்லைன்னா மரணம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடுகளை வந்து பெரிய ஆபத்துலேருந்து தடுக்கணும்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு மருந்து தான் சொல்லி வச்சுக்கோங்களேன். பிபிஆர் நோயின்னு சொல்லிட்டு ஒரு நோய் சொல்லுவாங்க. இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா மற்ற ஆடுகள் எல்லாமே பாதிக்கும். இது அறிகுறி என்னென்னா அதிக காய்ச்சல், மூக்கு கண்ணில் வந்து நீர் வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், வாய்ப்புண் வரும், வயிற்றுப்போக்கு ஏற்படும், சில நேரம் வந்து அதாவது இறக்கக்கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது எப்படி பரவுனா காற்றில் வந்து பரவும். அதாவது ஒரே பாத்திரத்தை கழுவாமல் வைக்காமல் அதிலையே நம்ம வச்சுட்டு இருந்ததுனால அதுலேருந்தும் பரவும். அதை வேறு ஒரு ஆட்டில் வந்து இந்த நோய் இருந்தாலும் இந்த ஆட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஒரே பாதுகாப்பு வந்து தடுப்பூசி தான். அதனால் கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுடணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் நோய்கள் மற்றும் முடி உதிர்வு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஈரமான தரை தாங்க. அப்புறம் பூஞ்சை தொற்று, அப்போ அதாவது விட்டமின் குறைபாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதெல்லாம் வந்து சரியாக கவனிக்கணும். இதுக்கு அறிகுறிகள் என்னென்னா நடக்க முடியாமல் கஷ்டப்படும், முடி உதிர்வு ரொம்ப, அந்த கால் இடுக்கில் வந்து புண்ணு வரும். இதெல்லாம் வந்து நம்ம சரியாக கவனிக்கணுங்க. இப்போ நோய் வராமல் தடுக்கும் வழிகள் நம்ம வந்து பார்த்துடலாமா? அதாவது அந்த ஆட்டுத்தொழுவு வந்து எப்பயுமே சுத்தமாக இருக்கணும், அதே மாதிரி சுத்தமான தண்ணி கொடுக்கணும், தீவனத்தை வந்து திடீர்னு மாற்றிட்டே இருக்கக்கூடாது, ஒரே தீவனமாக வந்து கொடுக்குறது நல்லது. அப்படியே நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகுங்க. அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்கம் வந்து கொடுத்துடணும். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தடுப்பூசி வந்து போடணும். புதிய ஆடு இப்போ வந்து புதுசாக ஆடு வாங்குறீங்கன்னா அந்த ஆடை வந்து கொஞ்சம் தனித்து வச்சுட்டு அதுக்கு தடுப்பூசிலாம் போட்டிருக்காங்களான்னு கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற ஆடுகளோடு சேர்ந்து விடணும். இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். நண்பர்களே, நோயை சிகிச்சை செய்வதை விட நோய் வராமல் தடுப்பதே வந்து புத்திசாலித்தனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆடு ஆரோக்கியமாக இருந்தால் தான் விவசாயமும் நிம்மதியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை வேறு எந்த வீடியோ போகணுன்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு எந்த வீடியோ போகலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.